ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் துருவம் அகாடமிலேருந்து. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கரண்ட் அவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2024 ஆண்டுக்கான கரண்ட் அவர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் பிப்ரவரி 6 மற்றும் 7 இந்த 2 நாளுக்குண்டான கரண்ட் அவர்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். பன்னாட்டு கனித்தமிழ் மாநாடு 24 நடைபெறும் இடம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. அதாவது பன்னாட்டு கனித்தமிழ் மாநாடு 24 அப்படிங்கிறது எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையும் சென்னையில் நடக்குது. ஓகேங்களா? இந்த நிகழ்வை நடத்துறது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படின்றவங்க தான் நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாநாட்டோட முக்கிய இலக்கு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் நம்மளுடைய தமிழ் மொழி எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத ஆராயறதுக்கும் விவாதிக்கிறதுக்கும் புதிய சிந்தனைகளை உருவாக்கவும் இளம் திறமைகளை அடையாளம் காணவும் இந்த நிகழ்வை வந்து நடத்துகிறாங்க. ஓகேங்களா? பன்னாட்டு கனித்தமிழ் மாநாடு 24 நடைபெறும் இடம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தொல்லவிலை அப்படின்ற பகுதியில் தான். ஸோ ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 63 வகையான பரிசோதனைகளை மேற்கொள்ளும் வகையில் மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதை எங்கே தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலில் தொல்லவிலை அப்படின்ற பகுதியில் தொல்லவிலை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இந்த திட்டத்தை தமிழக நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொல்லவிலை அப்படின்ற பகுதியில். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஓஎன்டிசியில் முதலில் இணைந்துள்ள மெட்ரோ ரயில் சேவை எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. அதாவது சென்னை மெட்ரோ ரயில் சேவை வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் பயணச்சீட்டுகளை எந்த ஒரு செயலிலையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளும் வகையில் ஓஎன்டிசியோட இணைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓஎன்டிசியில் இணைந்திருக்கக்கூடிய செயலிலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ, ரெட் பஸ், ஸோ இது மாதிரியான செயலிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎன்டிசியோட இணைஞ்சிருக்கு. ஸோ அந்த செயலி மூலியமாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெட்ரோ ரயிலில் போகக்கூடிய பயணச்சீட்டை நம்ம பெற முடியும். ஓகேங்களா? ஒரு வழி பயணச்சீட்டாக இருந்தாலும் சரி, திரும்ப வரக்கூடிய பயணச்சீட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த ஆப் மூலியமாகவே நம்மளால் அந்த பயணச்சீட்டை வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஓஎன்டிசியில் முதலில் இணைந்துள்ள மெட்ரோ ரயில் சேவை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய எரிசக்தி வாரம் 2024 நடைபெறும் இடம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கோவா. அதாவது இந்திய எரிசக்தி வாரம் 2024 அப்படிங்கிறது எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவாவில் பானாஜி அப்படின்ற நகரில் நடக்குது. ஸோ இந்த மாநாடு பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை நடக்குது. ஓகேங்களா? இதை நடத்துகிறவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகமும் இந்திய அரசு மற்றும் இந்திய பெட்ரோலிய தொழிற்கூட்டமைப்பும் சேர்ந்து இந்த இந்திய எரிசக்தி வாரம் 2024 அப்படின்ற மாநாட்டை நடத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்திய எரிசக்தி வாரம் 2024 எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவாவில். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். தற்போது ட்ராய் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அனில்குமார் லஹோட்டி அப்படின்றவர் தான். ஸோ ட்ராய் அப்படிங்கிறது இந்திய தொலைத்தொடர்பு துறை ஒழுங்குமுறை ஆணையம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இது வந்து 1997 உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதனுடைய தலைமையகம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது. அதே மாதிரி இதற்கு முன்னாடி ட்ராய் அமைப்பின் தலைவராக இருந்தவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீனாட்சி குப்தா அப்படின்றவங்க தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பதிலாக தற்போது ட்ராய் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அனில்குமார் லஹோட்டி அப்படின்றவங்க தான். ஓகேங்களா? தற்போது ட்ராய் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனில்குமார் லஹோட்டி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். தற்போது இந்தியாவின் சுகாதாரத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அபூர்வ சந்திரா அப்படின்றவங்க தான். ஸோ இந்த அபூர்வ சந்திரா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூத்த ஐஏஎஸ் அதிகாரி. ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு செயலாளராக பணியாற்றிட்டு வந்தார். ஸோ இவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையோட செயலாளராக நியமனம் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவர் பார்த்துக்கிட்டு இருந்த மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு செயலாளர் பொறுப்பை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சஞ்சய் ஜாஜு அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தற்போதைய இந்தியாவின் சுகாதாரத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபூர்வ சந்திரா அப்படின்றவங்க தான். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். 66வது கிராமிய விருது வழங்கும் விழா நடைபெற்ற இடம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல். ஸோ நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இசை கலைஞர்களுக்கும் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான சர்வதேச விருது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமிய விருது அப்படிங்கிறது. இது வந்து சமீபத்தில் 66வது கிராமிய விருது
அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல் அப்படின்ற நகரில் நடந்திருக்கு. ஸோ இந்த நிகழ்வில் கிராமிய ஆல்பம் பிரிவுக்காக கிராமிய விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த சக்தி இசைக்குழுவுக்கு வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த இசைக்குழுவில் யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னா சங்கர் மகாதேவன், செல்வ கணேஷ், விநாயக் ராம், கணேஷ் ராஜகோபாலன், உஸ்தாத் ஜாகிர் ஹுசேன், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இசைக்குழுவில் இருந்திருக்காங்க. ஓகேங்களா. 66வது கிராமிய விருது வழங்கும் விழா நடைபெற்ற இடம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல். ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். சதாதன்ஷிக் என்னும் முதலாவது கூட்டு இராணுவ பயிற்சியானது எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் சவுதி அரேபியாவுக்கு. ஸோ இரு நாடுகளுக்கு இடையே ஒரு நட்புறவு வந்து ஏற்படுத்தணும் அப்படின்ற வகையில் சதாதன்ஷிக் அப்படின்ற முதலாவது கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடந்தது. ஓகேங்களா. எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் மகாஜன் அப்படின்ற பகுதியில் இந்த கூட்டு இராணுவ பயிற்சி நடந்திருக்கு. ஓகேங்களா. சதாதன்ஷிக் என்னும் முதலாவது கூட்டு இராணுவ பயிற்சியானது எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் சவுதி அரேபியா. சரிங்களா. ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள். விண்வெளியில் அதிக நேரம் பயணித்து உலக சாதனை படைத்துள்ள விண்வெளி வீரர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஒலேக் கொனோனென்கோ அப்படின்றவர் தான். ஸோ ரஷ்யா நாட்டின் விண்வெளி வீரராக இருக்கக்கூடிய ஒலேக் கொனோனென்கோ அப்படின்றவர் கிட்டத்தட்ட 878 நாட்கள் 12 மணி நேரம் பயணித்து உலக சாதனை படைச்சிருக்காரு. ஸோ இதற்கு முன்னாடி ஜெனடி படல்கா அப்படின்றவர் 878 நாட்கள் 11 மணி நேரம் 29 நிமிடங்கள் விண்வெளியில் பயணித்து முதலிடத்தில் இருந்தார். இவரை பின்னுக்கு தள்ளி ஒலேக் கொனோனென்கோ அப்படின்றவர் முன்னுக்கு வந்திருக்கார். ஓகேங்களா. விண்வெளியில் அதிக நேரம் பயணித்து உலக சாதனை படைத்துள்ள விண்வெளி வீரர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒலேக் கொனோனென்கோ அப்படின்றவர் தான். சரிங்களா. ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள். 4வது முறையாக சிறந்த பாடகிக்கான கிராமிய விருதினை வென்றவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, டேலர் ஸ்விஃப்ட் அப்படின்றவங்க தான். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 66வது கிராமிய விருதுகள் விழா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலில் நடந்தது. ஓகேங்களா. அதில் டேலர் ஸ்விஃப்ட் அப்படின்ற அமெரிக்க பாடகி மிட் நைட்ஸ் அப்படின்ற ஆல்பத்துக்காக சிறந்த பாடகியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 4வது முறையாக சிறந்த பாடகிக்கான கிராமிய விருதை வென்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான். ஓகேங்களா. ஸோ 4வது முறையாக சிறந்த பாடகிக்கான கிராமிய விருதை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேலர் ஸ்விஃப்ட் அப்படின்றவங்க தான். சரிங்களா. ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள். பெண் பிறப்புறுப்பு சிதைவுக்காக பூஜ்ஜிய சகிப்புத்தன்மை சர்வதேச தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் நாள். ஓகேங்களா. இதனுடைய கருப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாய்ஸ் ஹேர் ஃபியூச்சர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. பெண் பிறப்புறுப்பு சிதைவுக்காக பூஜ்ஜிய சகிப்புத்தன்மை சர்வதேச தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் நாள். சரிங்களா. ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள். பாதுகாப்பான இணைய தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் பிப்ரவரி முதல் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான இணைய தினம் அப்படின்றத அனுசரிக்கிறாங்க. அந்த வகையில் இந்த வருடம் பிப்ரவரி முதல் செவ்வாய்க்கிழமை எந்த நாளில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் நாள். ஓகேங்களா. 2024ஆம் ஆண்டுக்கான பாதுகாப்பான இணைய தினம் அப்படின்றது எந்த நாளில் அனுசரிக்கிறோம்? பிப்ரவரி 6ஆம் நாள். ஓகேங்களா. முக்கியமாக குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் இணையதளத்தை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்ற வகையில் ஒரு விழிப்புணர்வு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான இணைய தினம் அப்படிங்கிறத அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா. 2024ஆம் ஆண்டுக்கான பாதுகாப்பான இணைய தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் நாள். ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். இந்தியாவின் முதலாவது டிஜிட்டல் தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில். அதாவது நம்ம இந்திய தேசிய அருங்காட்சியகம் எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 ஆகஸ்ட் 1949 நிறுவப்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் இந்தியாவின் முதலாவது டிஜிட்டல் தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம் எங்கே நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில். ஸோ இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டி அப்படின்றவங்க சாலார் ஜங் அருங்காட்சியகத்தில் இதற்காக அடிக்கல் வந்து நாட்டியிருக்கார். ஓகேங்களா. இந்தியாவின் முதலாவது டிஜிட்டல் தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். கத்தாரிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் திரவ இயற்கை வாயு எத்தனை ஆண்டு வரை நீடிக்கப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 2048 வரை. ஸோ நம்ம கத்தார்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா திரவ இயற்கை வாயு இறக்குமதி வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2028 வரையும் நம்ம இறக்குமதி வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒப்பந்தம் இருந்தது. தற்போது 2048 வரையும்
நீடிக்க இந்தியா மற்றும் கத்தார் இடையே ஒப்பந்தம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ கத்தாரிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் திரவ இயற்கை வாயு எத்தனை ஆண்டு வரை நீடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2048 வரையும். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய இராணுவத்தின் துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உபேந்திர திவேலி அப்படின்றவர் தான். ஸோ தற்போதைய இராணுவ துணை தளபதியாக இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் பாண்டே அப்படின்றவர் தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வருகிற மே 31 ஓய்வு பெற போகிறாரு. ஸோ அவருக்கு பதிலாக இந்திய இராணுவத்தின் துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உபேந்திர திவேலி அப்படின்றவங்க தான். ஓகேங்களா? ஸோ இந்திய இராணுவத்தின் துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உபேந்திர திவேலி. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். தற்போது தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தொடங்கியுள்ள இணையதளத்தின் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கார் அப்படின்றது தான். அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பாதுகாக்கணும், அவங்கள பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார் அப்படின்ற இணையதளத்தை தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அப்படிங்கிறது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2007 தொடங்கியிருக்காங்க. இந்த அமைப்பு தான் என்ன பண்ணியிருக்காங்க, குழந்தைகளை பராமரிக்கணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார் அப்படின்ற இணையதளத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? தற்போது தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தொடங்கியுள்ள இணையதளத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த வணிக பெண்மணி விருதினை பெற்றவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பீனா மோடி அப்படின்றவங்க தான். ஸோ இந்த பீனா மோடி அப்படின்றவங்க மோடி என்டர்பிரைசஸ் அப்படின்ற நிறுவனத்தோட தலைவராக இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு இப்போ சமீபத்தில் நடந்த IACC அப்படின்ற மாநாட்டில் 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த வணிக பெண் அப்படின்ற விருதை வந்து கொடுத்துருக்காங்க. இதை வழங்கியவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த வணிக பெண்மணி விருதினை பெற்றவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பீனா மோடி. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது. இன்றைக்கி பார்த்த கரண்ட் அஃபேர்ஸை ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.